எவ்ரிவன். இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது, "உங்க கண் அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? "உன் கண்கள் அழகாக இருக்கிறது." ஸோ இத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, "யுவர் ஐஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல்." யுவர் ஐஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். சோ பியூட்டிஃபுல்னா என்ன? சோனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது. "நீ பேசும் விதம் எனக்கு பிடித்திருக்கிறது." நீ பேசுறது உன்னோட பேச்சு வழக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். பேசுற விதம் அப்படிங்கிறத வே ஆஃப் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ஆஹ், நீ பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஐ லவ் த வே யூ டாக் அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் யுவர் வே ஆஃப் டாக்கிங் அப்படின்னா நீங்க பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஐ லவ் த வே யூ டாக் அப்படின்னு சொல்லலாம். என் புன்னகைக்கு காரணம் நீதான், என் சிரிப்புக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்றத யூ ஆர் த ரீசன் ஃபார் மை ஸ்மைல். யூ ஆர் த ரீசன் அப்படின்னா நீதான் எனக்கு, யூ ஆர் த ரீசன் ஃபார் மை ஸ்மைல், என்னோட ஸ்மைலுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்றது. யூ ஆர் த ரீசன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி மேக்சிமம் சொல்லுவோம் அப்படின்னா, லவ்வர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா என்னோட காரணமே குழந்தைங்கள வச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல யூஸ் பண்றது. உன்னுடன் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் சிறப்பானது. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி மூமெண்ட் வித் யூ இஸ் ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னா வெரி ஸ்பெஷல். எவ்ரி மூமெண்ட் வித் யூ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் உன் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்க விருப்பப்படுகிறேன். ஸோ இது விரும்புகிறேன், விருப்பப்படுகிறேன் எல்லாமே ஒண்ணுதான். உன் கூட இருக்கிறதுக்கு எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. ஐ வாண்ட் டு பி வித் யூ ஆல்வேஸ். ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னா நான் உன் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புறேன். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். ஐ வாண்ட் டு பி வித் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹாட் டச்சிங்காக இருக்கவங்க கிட்ட, ஹாட் டு க்ளோஸ் டு ஹாட்டாக இருக்கவங்க கிட்டலாம் சொல்கிற சென்டென்சஸ். உன் அழகான முகபாவனை எனக்கு பிடித்திருக்கிறது. முகபாவனைனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன், அழுதா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ், அதை தான் வந்து முகபாவனைன்னு சொல்லுவோம். ஐ லவ் யுவர் கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஐ லவ் யுவர் கியூட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னன்னா முகபாவனை அப்படின்னு சொல்றது. ஐ லவ் யுவர் கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ். உங்களோட கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீ என் உலகம் போல இருக்கிறாய். நீ எப்பவுமே என்னோட உலகம், என்னோட உலகமா இருக்கிற நீ. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோம்? நீ எப்பொழுதும் என் உலகம் போல இருக்கிறாய், இல்ல நீ என் உலகம் போல இருக்கிறாய் அப்படிங்கிறத யூ மீன்ஸ் த வேர்ல்டு டு மீ. அதாவது நீ வந்து என்னோட உலகம் மாதிரி இருக்க, உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் யூ மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. டு மீனா எனக்கு. யூ மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீ எப்பொழுதுமே எனக்கு உலகம் மாதிரி இருக்க. நாம் சில பரிசுகளை வாங்கலாம். ஸோ இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது. ரிட்டன் கிஃப்ட்னா வந்து நம்மள அது வாழ்த்துறதுக்கு வந்தவங்க கிட்ட நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி வி கேன் பை சம் கிஃப்ட்ஸ் ஃபார் த கெஸ்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது வர கெஸ்ட்டுங்களுக்கு நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க பர்சன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியான சென்டென்சஸ். இதை கற்றுக்கோங்க. பேசும்போது இதை சொல்லி இங்கிலீஷில் பேசி பழகுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் வந்து நம்ம இங்கிலீஷ் வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.